அனைவருக்கும் வணக்கம். சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, நமது ஆசிரியர் தகுதி தேர்வு வழிகாட்டி நிகழ்வில் இன்றைய தினம் 119வது வகுப்பு. நாம் ஏற்கனவே உறுதியளித்திருந்தது போல 120+ வகுப்புகள் நம்ம ஒவ்வொரு செய்தியிலுமே நம்ம அந்த உறுதியை அளித்திருக்கிறோம். ஏற்கனவே நம்முடைய ஒவ்வொரு பாடத்திலும் பாடத்திட்டம் முழுமையாக முடிக்கப்பட்டு விட்டது. அதுவும் குறிப்பாக கணிதம், அறிவியல்ல இந்த உயிரியல்ல மட்டும் சில பகுதிகள் மிச்சம் இருக்கின்றன. அது நாளை முடிக்கப்படும். அதன் பிறகு இன்று இயற்கணிதம் கணக்கீடல் முறையில் எப்படி பண்றது அப்படிங்கிற விஷயத்த திரு சேகர் அவர்கள், பட்டதாரி ஆசிரியர், ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி குரவப்புலம் வேதாரண்யம் ஒன்றியம் அவர்கள் வழிகாட்ட வந்துள்ளார்கள். அவர்களை தேசிய ஆசிரியர் சங்கம் மாநில அமைப்பின் மாவட்ட அமைப்பின் சார்பாகவும் பங்கேற்பாளர்கள் சார்பாகவும் வணங்கி வரவேற்கிறேன். அனைத்து ஆசிரியர் நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம சென்ற வகுப்புல எண்ணியல் தொடர்பா 2வது முறை திருப்புதல் வகுப்புல எண்ணியல் தொடர்பான கணக்குகளை பார்த்தோம். அதுல 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு முழுவதுமாக நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம். 8ஆம் வகுப்பு எண்ணியல் அது தொடர்பான கருத்துக்கள் நம்ம இந்த இயற்கணிதம் முடிந்த பிறகு எண்ணியல்ல உள்ள முக்கியமான கருத்துக்களையும் அதிலிருந்து வினாக்கள் எப்படி கேட்பாங்க, அதில் சென்ற முறை எந்தெந்த பகுதியிலேருந்து வினாக்கள் கேட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இந்த வகுப்புகளை நம்ம நிறைவு செய்துக்கலாம். நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் செய்ய வேண்டிய பகுதி அப்படின்னா எண்ணியல். அதுலேருந்து கண்டிப்பாக 2லிருந்து 3 வினாக்கள் கண்டிப்பாக. அடுத்து அளவுகள். அளவுகளில் கண்டிப்பாக நமக்கு எல்லா கணக்குகளுக்கும் தீர்வு காண்பதற்கு ஃபார்முலாஸ் படிச்சிருந்தாலே அளவுகளில் உள்ள 3 மதிப்பெண், குறைந்தபட்சம் 3 மதிப்பெண் கண்டிப்பாக நம்மால் பெற முடியும். அப்போ அளவுகள்ல என்னென்ன இருக்கு? வட்டம், சதுரம், செவ்வகம், இணைகரம், சாய் சதுரம், சரிவகம், இது தொடர்பான சூத்திரங்கள் இருக்கு. அதுல பரப்பளவு எப்படி கண்டுபிடிப்பாங்க, அதுக்கு என்னென்ன அளவுகள் கொடுத்துருப்பாங்க, இதை தான் நம்ம இணைகரம் அப்படின்னு சொன்னா அடிப்பக்கம் கொடுத்துருப்பாங்க, உயரம் கொடுத்துருப்பாங்க. இது தொடர்பான அளவுகளை வச்சு எப்படி நம்ம விடை எழுதுறது, அது தொடர்பான கணக்குகளை நம்ம கண்டிப்பாக சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு உருவத்துக்கும் ஒவ்வொரு வடிவத்துக்கும் அதற்கான ஃபார்முலாஸை நம்ம கண்டிப்பாக படிக்கணும். 3ஆவதாக உள்ளது முக்கியமானது இயற்கணிதம். இதிலிருந்து நமக்கு இந்த முற்றொருமைகள் தொடர்பாகவும் அடுக்கு விதிகள் தொடர்பாகவும் கணக்குகள் கேட்பாங்க. அது தொடர்பாக நம்ம இன்றைக்கு பார்க்க போறோம். அதுக்கு அடுத்தது வாழ்வியல் கணிதம். அதுல லாபம், நட்டம், லாப சதவீதம், நட்ட சதவீதம், இது தொடர்பானது. தனி வட்டி, கூட்டு வட்டி, தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம், இது தொடர்பான கணக்குகள் கண்டிப்பாக கேட்பாங்க. அடுத்தது புள்ளியியல் தொடர்பானது. புள்ளியியல் தொடர்பானது முகடு, சராசரி, அடுத்தது இடைநிலை அளவு, இது 3க்கும் உள்ள தொடர்பு அன்னைக்கு ஏற்கனவே புள்ளியியல் தொடர்பு அந்த ஃபார்முலா மட்டும் படிச்சுக்கிட்டோம். அந்த ஃபார்முலா தொடர்பாக அப்புறம் இந்த வரைபடம் தொடர்பான கணக்குகள் நம்மளும் கேட்கலாம். எந்த கால் பகுதியில் அமையும், ஏன்னா வரைபடத்தை நம்ம ஒதுக்கிட்டு போக முடியாது. அது தொடர்பான கணக்குகளும் சில முறை புள்ளியியல் தொடர்பான அந்த வரைபடம் தொடர்பான கணக்குகள் கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த தகவல் செயலாக்கம் அது தொடர்பான இந்த பிபனோசி எண்கள், அது ஒவ்வொரு முறையும் நம்மள்ட்ட ஒரு கணக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அது தொடர்பான கணக்குகள் கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டு போகணும். அது மிகவும் எளிமையானது தான். அது மாதிரி லூகாஸ் எண்கள், அது தொடர்பான கணக்குகள், பட அமைப்புகள். ஏற்கனவே அமைப்பு முறையில் சில எண் தொடர் கொடுத்துட்டு இதற்கான அமைப்பு என்ன, அது போல சென்ற முறையும் கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு முறையும் அது கேட்குறாங்க. சில எண்கள் எண் வரிசையை கொடுத்துட்டு இதில் அமைந்த அமைப்பு முறை என்ன, இதற்கு விடை எப்படி கண்டுபிடிக்கிறது, அது நம்ம ஏற்கனவே புள்ளியில் நடத்தும் பொழுது இந்த எப்படி விடையிலிருந்து விடையை கண்டுபிடிப்பது, இதுதான் சுலபம். நம்ம எண்களை பார்த்துட்டு நம்மளால அதுக்கான அமைப்பை கண்டிப்பாக கண்டுபிடிப்பது சற்று சிரமம். விடைகளிலிருந்து அதற்கான சரியான விடையை எப்படி கண்டுபிடிப்பது, அதனுடைய அமைப்பு முறை என்ன என்பதை நம்ம சென்ற கிளாஸ்ல புள்ளியியல் நடத்தும் போது சொல்லிட்டோம். அப்ப இந்த மாதிரி ஒரு 6 தலைப்புகளை மட்டும்
நம்ம கவனம் செலுத்தினா கண்டிப்பாக 30 மதிப்பெண்களுமே பெற முடியும். அப்ப ஒரு சில கணக்குகள் மட்டும்தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். சில கணக்குகள் நேரடி கணக்குகளாக கேட்டிருப்பாங்க. அதனால கணிதத்தை பத்தி நீங்கள் கவலைப்பட தேவையே இல்லை. அளவியல்ல உள்ள ஃபார்முலாலாம் படிச்சுட்டேன். எண்ணியல்ல உள்ள எண்கள் தொடர்பான விகிதமுறு எண்கள் தொடர்பான பண்புகள், அது தொடர்பான செய்திகள் எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம தெளிவா இருந்தாலே கண்டிப்பாக அனைத்து வினாக்களுக்கும் விடை எழுத முடியும். அப்ப சற்று சிரமம்னு சொல்லக்கூடியது எப்பயுமே நினைக்கக்கூடியது இயற்கணிதம். ஆனா இயற்கணிதம் தான் உண்மையிலே மிக எளிதானது. விடை அங்கேயே இருக்கும். ஆனா சுலபமா நம்மளால விடை எழுத முடியும். அந்த இயற்கணிதத்தை சற்று விரைவா நம்ம ஒரு தடவை மீள்பார்வை செஞ்சிடும். அப்ப முதல்ல 6ஆம் வகுப்புல உள்ளது மிகவும் விரைவாக மீள்பார்வை பண்ணிடலாம். அப்ப அந்த 6ஆம் வகுப்பு உள்ளதுல முதல்ல உள்ள அமைப்புன்னு ஒண்ணு கொடுத்துருப்பாங்க பாருங்க. சென்ற முறை படம் கொடுத்துட்டு அதுல ஒரு கணக்கு கேட்டிருந்தாங்க. இதுல அறிமுகம் கொடுத்துருக்காங்க. இதுல அமைப்புகள் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அமைப்பு என்பது அங்க ஒரு இரட்டை எண்கள் கொடுத்துருக்காங்க. ஒற்றை எண்கள், இரட்டை எண்கள் வரிசையா கொடுத்துருக்காங்க. ஒற்றை எண், இரட்டை எண் கண்டுபிடிக்கிற மாதிரி. அப்ப இதுல அமைப்புகள் என்பதும்போது இங்க ஒண்ணு கொடுத்துருக்காரு. கீழே உள்ள அமைப்பு முறையை உற்று நோக்கி விடையளிக்கவும். 5, 8, 11, 14 அடுத்த எண் என்ன? அது மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இது மாதிரி மிகச் சுலபமான அமைப்புகள் நம்மள கண்டிப்பா கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. பார்த்தாலே தெரியுது. 5ஓட 3 கூட்டியிருக்காங்க, 8ஓட 3 கூட்டியிருக்காங்க, 11ஓட 3 கூட்டியிருக்காங்க, 14ஓட 3 கூட்டியிருக்காங்க. இப்படியே வரிசையா கூட்டி விடை எழுதியிருக்காங்க. அப்ப இந்த அமைப்பு முறை மிக மிக எளிமையானது. இதை நம்ம ஈஸியா சுலபமாக விடை எழுத முடியும். இந்த மாதிரி எளிமையான அமைப்பு முறை நம்மளை கேட்க மாட்டாங்க. அப்ப நம்ம கேட்டா இதுல இந்த மாறிலி தொடர்பான கணக்குகள் கொடுத்திருக்காங்க. மாறியின் மீதான செயல்களை புரிந்து கொள்ளுதல் 6ஆம் வகுப்புல மிக சுலபமாக தான் கொடுத்திருக்காங்க. இந்த இயற்கணித கூற்றுகளை வாய்மொழி கூற்றுகளாக மாற்றுதல், வாய்மொழி கூற்றுகளை இயற்கணித கூற்றுகளாக மாற்றுதல், இது நமக்கு சுலபமானதுதான். இதுல இருந்து வினாக்கள் கேட்டால் நம்ம சுலபமாக விடை எழுதிடுவோம். அதனால இந்த 6ஆம் வகுப்புல உள்ள இயற்கணிதத்திலிருந்து இது மாதிரி வினாக்கள் மிகவும் மேக்சிமம் கேட்பதில்லை. என்ன இதை பார்த்த உடனே விடை எழுது M+4 இதனுடைய வாய்மொழி கூற்று என்னன்னா நம்ம கீழே கண்டிப்பா 4 ஆப்ஷன் இருக்கு போகும். எம்முடன் 14 கூட்டல், எம்மிலிருந்து 14 கழித்தல், இப்படிதான் கேட்பாங்க. அப்ப கண்டிப்பா தெரியும். பிளஸ் குறி இருந்தா கூட்டல் அப்படிங்கிற நமக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால இது நமக்கு சுலபமானதுதான். அதனால ஈஸியா நம்மளால விடை எழுத முடியும். இந்த இயற்கணித கூற்று வாய்மொழி கூற்றா மாதிரி A+15 இருக்கு. A உடன் 5 கூட்டுக. கண்டிப்பா விட கீழே இருக்கும். நம்ம எழுத போறது இல்லை. அதனால இந்த மாதிரி கேள்விகள் கண்டிப்பாக சுலபமாகத்தான் இருக்கும். அதனால இது நம்ம கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அது மாதிரி வாய்மொழி கூற்று இயற்கணித கூற்றாக மாற்றுவதும் நம்ம கண்டிப்பா அதுல இருந்து சுலபமாக அனைவருமே விடை எழுதணும். அதனால இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம இதனால சுலபமா விடை எழுதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதேதான் வாய்மொழி கூற்றிலிருந்து இயற்கணித கூற்றாக மாற்றுக. இதுல ஒண்ணு சொல்லிக்கிறோம். எண்ணின் 7 மடங்கில் இருந்து 5 கழிக்கன்னு கொடுத்துருக்காங்க. 7 மடங்குன்னு சொன்னா 7 எண் போடணும். இதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். 7 எண் கழித்தல் 5, 7 எண் -5 அப்படிங்கிறத நம்ம விடையாக எழுத முடியும். பயிற்சி 2.1 ABCD அந்த ஸ்மால் லெட்டர் எழுத்துக்களை நம்ம எப்பயுமே மாறிகளை பயன்படுத்துவதற்கு பயன்படுத்தும். மாறிலி படிச்சிருக்கோம். மாறி என்பது ஆங்கில சிறிய எழுத்துக்களையும், மாறிலி என்பது எண்களையும் குறிக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். அடுத்து கீழே 2வது கணக்கு F இருந்து 5 குறைத்தல். இதற்கான இயற்கணித கூற்று F-5. இது போல மிக மிக சுலபமான கணக்குகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால இந்த பயிற்சியை சற்று விரைவாக நம்ம சென்றிடலாம். இங்க படக்கணக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது தொடர்பான 3 அமைப்பு அவங்க கொடுத்துருக்காங்க. 4வது அமைப்பு என்ன வரும், 5வது அமைப்பு என்ன வரும், இது நமக்கு தெரியும் தான். ஒரு சதுரம் இருக்கு, 2 முக்கோணம் இருக்கு, ஒரு வட்டம் இருக்கு. 2வது படத்துல 2வது அமைப்புல 2 சதுரம் இருக்கு, 2 வட்டம் இருக்கு, 4 முக்கோணங்கள் இருக்கு. இது போல நம்ம ஃபுல்லா பண்ண சொல்லியிருக்காங்க. இது சுலபமான கணக்குகள் தான். ரைட்.
u என்பது இரட்டை எண்ணில் பின்வருவற்றை எவ்வாறு குறிப்பிடுவாய்னு விட்டுருக்கு. யூவின் அடுத்த இரட்டை எண், யூவோட அடுத்த இரட்டை என்பது u பிளஸ் 2 நம்ம எழுத முடியும். யூவின் முந்தைய இரட்டை எண்ணா u மைனஸ் 2 நம்மளால எழுத முடியும். அடுத்தது வாய்மொழி கூற்றுகளை ஏறுதென கூற்றாக மாற்றுக. இது சுலபமான கணக்குகள் தான். இதுல இருந்து வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. இங்க ஒரு குறிப்பு கொடுத்திருக்காரு. குறிப்பு எப்பயுமே நம்ம குறிப்பு கிட்ட கண்டிப்பாக இதுல இருந்து புறவய வினா மட்டும் பார்த்துக்க. இந்த 12வது கணக்கு மட்டும் பாருங்களேன். இது மாதிரி சுலபமான கணக்கு இது மாதிரி தான் கேட்பாங்க. W வாரங்களில் உள்ள நாள்களின் எண்ணிக்கை. இப்போ ஒரு வாரம் அப்படின்னா 7 நாள், 2 வாரம் அப்படின்னா 14 நாள், 3 வாரம்னா 21 நாள். அப்ப W வாரம்னா 7W. நம்ம 7 பிளஸ் டபிள்யூன்னு தவறாக எதிர்த்து வாய்ப்பு. ஒரு வாரத்துக்கு 7 நாள், 2 வாரம்னா 7 2ஆல பெருக்கணும், 3 வாரம்னா 7 3ஆல பெருக்கணும். அப்ப W வாரம்னா 7 W பெருக்கணும். இப்போ 7W என்பது நமக்கு விடையாக வரும். ரைட். அடுத்து 15வது கணக்கு பார்க்குறேன். எண்ணிலிருந்து 6 கழிக்க 8 கிடைக்கிறது. நமக்கு சுலபமான கணக்கு தான் அது. n மைனஸ் 6 ஈக்குவல் டு 8 என்பது சுலபமாக விடை எழுத முடியும். அடுத்து பயிற்சி 2.2 இங்க ஒரு கணக்கு கேட்டிருக்காங்க. ஒரு கம்பியின் நீளம் 12s. அதை பயன்படுத்தி பின்வரும் வடிவங்களை உருவாக்கினால் அவற்றின் பக்கங்களின் நீளங்களை காண்பு. இதை வேணா நம்மள கேட்கலாம். ஒரு கம்பியோட நீளம் 12sனா அதை வளைத்து சமபக்க முக்கோணம் செய்தால் சமபக்க முக்கோணத்தின் ஒரு பக்க அளவு என்ன? இப்ப சமபக்க முக்கோணம்னு சொன்னா 3 பக்கமும் சமம். அப்ப 12sன்னு சொன்னா ஒவ்வொரு பக்கமும் 4s 4s 4sன்னு வரும். அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். சதுரம்னு சொன்னா 4 பக்கம் இருக்கும். இப்ப 3 12, ஒரு பக்கத்தோட நீளம் 3s என்பது நமக்கு விடையா வரும். இது போல சுலபமான கணக்குகளோட நம்மள கேட்கலாம். இதை நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். இங்க நினைவு கொள்கை ஒரு தடவை பார்த்துக்கிறோம். மாறி அப்படின்னா ஏபிசிடிங்கிற எழுத்தையும், மாறிலி என்பது நிலையான எண் மதிப்பை கொண்ட எண்ணுருக்களையும் நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிற செய்தியை சொல்லியிருக்காங்க. அடுத்தது மாறிகள் தொடர்பான கணக்குகள் கொடுத்துருக்காங்க. விதிகளை பொதுமைப்படுத்துதல் அப்படின்னு ஒரு வரி கொடுத்துருக்காங்க. அடுத்து 7ஆம் வகுப்புல உள்ள இயற்கணிதம். இதை முக்கியமான பார்க்க வேண்டியது கெழுக்கள் உறுப்புகளின் எண்ணிக்கை. அதை நம்ம கண்டிப்பா பார்த்துக்கணும். ஒத்த உறுப்புனா என்ன, மாறுபட்ட உறுப்புனா என்ன, அதை நம்ம கண்டிப்பா பார்த்துக்கணும். முழுக்களை கெழுக்களாக கொண்ட இயற்கணித கோவை கூட்டல் கழித்தல் மற்றும் பார்த்துக்கணும். இரு மாறிகளை கொண்ட எளிய கோவைகள் அமைத்தல் பார்த்துருக்காங்க. எளிய நேரிய சமன்பாட்டை புரிந்து கொண்டு அவற்றை தீர்க்க கற்றுக்கொள்ளுதல். இது 7ஆம் வகுப்புல கொடுத்துருக்காங்க. ரைட். பின்வரும் உறுப்புகளில் மாறியையும் மாறிலியையும் கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப எண்கள் மட்டும் இருந்தா அது மாறிலி, எழுத்து இருந்தா அது மாறின்னு சொல்லி. அப்ப மாறி என்பது ஏங்கிற எழுத்து மாறி, XY மாறி, -m மாறி, -89 அப்படிங்கிறது மாறிலி. அப்ப மாறிலியோட சேர்ந்த உள்ளது எழுத்து இருந்தா அந்த உறுப்பை மாறி எப்படி சொல்றோம். நம்பர் மட்டும் இருந்தா அது மாறிலி, அதை கான்ஸ்டன்ட் சொல்ல போறோம். மாறிலி நமக்கு தெரியும். அடுத்து இங்க வாய்மொழி கூற்ற இயற்கணித கூற்றா மற்ற 6ஆம் வகுப்புல படித்ததை இங்க நினைவு கொடுத்திருக்காங்க. இப்ப 7ஆம் வகுப்புல அறிமுகம்னு ஒண்ணு கொடுத்து. அப்ப ஒரு இயற்கணித கோவையில ஒரு உறுப்பு இருந்தா அதுக்கு பேர் ஓருறுப்பு கோவையின் பேரு, 2 உறுப்பு இருந்தா ஈருறுப்பு கோவையின் பேரு, 3 உறுப்பு இருந்தா மூவுறுப்பு கோவையின் பேர். 3க்கு மேல உறுப்புகள் இருந்தா அதுக்கு பேரு பல்லுறுப்பு கோவைன்னு சொல்லுது. 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்புகளை கொண்ட கோவை பல்லுறுப்பு கோவைன்னு கொடுத்துருக்காங்க. 2x என்ற கோவை ஓருறுப்பு கோவை, 2x + 3yங்கிறது ஈருறுப்பு கோவை, 3 உறுப்பு இருந்தா மூவுறுப்பு கோவை. இவை அனைத்துக்கும் பேரு பல்லுறுப்பு கோவைன்னு பேரு. அப்ப 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்புகள் கொண்ட கோவைக்கு பேரு பல்லுறுப்பு கோவைன்னு நம்ம சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை கீழே குறிப்பிட எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு பயிற்சியிலையும்
குறிப்பு என்பது முக்கியம். இங்க இங்க உறுப்புகள் கொடுத்திருக்காரு. இந்த அட்டவணையை நல்லா பார்த்துக்க. கொடுக்கப்பட்ட உறுப்புகளை பயன்படுத்தி இயற்கணித கோவைகளை உருவாக்கி பின்வரும் அட்டவணை நிரப்புகள் கொடுத்திருக்காங்க. முதல்ல ஒவ்வொரு கணிதம் 3 உறுப்பு கொடுத்திருக்காரு. அவங்க 7xையும் + 2வையும் சேர்த்து ஒரு இயற்கணித கோவையை உருவாக்கியிருக்காங்க. இயற்கணித கோவை எக்ஸையும் ஒய்யையும் கூட்டுற மாதிரி இருக்கு. அடுத்தது மாறிலி உறுப்பு கீழே ஒரு அட்டவணை கொடுத்துருக்காரு. 12 - x அதில் உள்ள மாறி எது அப்படின்னா எக்ஸ். அதில் உள்ள என்னென்ன உறுப்புகள் இருக்குன்னா 12ங்கிறது ஒரு உறுப்பு, -xங்கிறது ஒரு உறுப்பு. அப்ப இந்த கணக்குல 2 உறுப்பு இருக்கு. 2வது கணக்குல 2 உறுப்பு இருக்கு. 3வது கணக்குல 3 உறுப்பு இருக்கு. 4வது கணக்குலயும் 3 உறுப்பு இருக்கு. அப்ப மாறிகள் அப்படிங்கிறது எழுத்துக்களையும், உறுப்புகளுங்கிறது ஒவ்வொரு உறுப்பையும் குறிக்கும். 2 உறுப்புக்கு நடுவில் கூட்டல் குறி அல்லது கழித்தல் குறி வந்தாதான் அந்த உறுப்பு பிரியும். 12xyன்னு இருந்தா அது ஒரே ஒரு உறுப்பு தான் அப்படிங்கிறத நம்ம நிலையில் வச்சுக்கணும். அடுத்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது கெழு. இதுல இருந்து நம்ம கணக்கு கேட்பதற்கான வாய்ப்பு இருக்கு. கெழு 5xy என்ற உறுப்பில் 5 என்பது மீதமுள்ள காரியங்கள் பெருக்கல் கெழுவாகும். x என்பது 5yன் கெழு, 5x என்பது ஒய்யின் கெழு. அப்ப ஒரு உறுப்பை கொடுத்துட்டு அந்த உறுப்புல ஏதாவது ஒரு நான் எழுத்தை கொடுத்து அதனுடைய கெழு என்னன்னு கேட்டா அந்த எழுத்தை விட்டுட்டு மிச்சத்தை, இப்ப 5xyன்னு ஒரு உறுப்பு கொடுத்துருக்காங்க. இதுல எக்ஸின் கெழு எதுன்னு கேட்டா எக்ஸை விட்டுட்டு மீதமுள்ள 5y. ஒய்யின் கெழுன்னு கேட்டா 5x. என் கெழுன்னு கேட்டா 5. -5xyன்னு இருந்தா -5ன்னு எழுதணும். என் கெழுன்னு கேட்டா நம்பரை மட்டும் எழுதுறேன். எழுத்து கொடுத்து ஒய்யின் கெழுன்னு கேட்டா 5xன்னு எழுதுறேன். எக்ஸின் கெழுன்னு கேட்டா 5yன்னு எழுதுறேன். இதை நம்ம நிலையில் வச்சுக்கிறோம். ரைட். இந்த 3.2ங்கிற எடுத்துக்காட்டு கணக்கில் பாருங்க. ஒரு 6 கோவை கொடுத்துட்டு அதனுடைய எண்கெழு கொடுத்துருக்காங்க. அதில் நல்லா பாருங்க. 3வது கணக்கு பாருங்க. கணக்கில் கொடுத்தது -yz. எண்கெழு -1ன்னு போட்டிருக்கு. ஏன்னா நம்பரே இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா அர்த்தம். இங்க மைனஸ் இருக்கிறதுனால -1. எக்ஸின் கெழு அந்த கணக்குல எக்ஸே இல்லை அப்படின்னா எக்ஸோட கெழு 0ன்னு எழுதாம வாய்ப்பில்லைன்னு எழுதியிருக்காங்க. இதை நம்ம நிலையில் வச்சுக்கிறோம். நம்ம கெழு படிச்சுட்டு போவோம். அந்த கெழு கேட்கும்போது அந்த எண்கோவையில் உள்ள இல்லாத எழுத்துக்கு கெழு கேட்டா வாய்ப்பில்லைன்னு எழுதணும். இதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிடுங்க கூடாது சார். இதை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிடுங்க. இங்க ஒரு எண்கோவை, ஒரு இயற்கணித கோவை கொடுத்துட்டு அந்த கணக்குல -yzன்னு கொடுத்துருக்காங்க. இப்ப நமக்கு ஒய்யோட கெழு வேணும் அப்படின்னா -z எழுதுப்போம். இசட்டோட கெழு வேணும்னா -yன்னு எழுதிருவேன். எண் கெழு வேணும்னா -1ன்னு எழுதிருவேன். எக்ஸின் கெழுன்னு கேட்டா எக்ஸே கணக்குல இல்லை. அப்ப நான் என்ன எழுதணும்? அப்ப 0ன்னு எழுத முடியாது. அதுக்கு என்ன வார்த்தை எழுதியிருக்கேன்? வாய்ப்பில்லை. ஏன்னா கணக்குல எக்ஸே இல்லை. அதனால அதுக்கு வாய்ப்பில்லைன்னு எழுதணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு -1 YZன்னு எழுதக்கூடாது. அப்ப அதே மாதிரி ஒவ்வொரு கணக்கும் ஒரு போட்டுக்காருங்க. முதல் கணக்கில் போய் பார்த்தா எக்ஸ் இருக்கு, எண் இருக்கு, ஒய் இல்லை. ஒய்யின் கெழுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒய்யின் கெழு வாய்ப்பில்லைன்னு எழுதியிருக்காங்க. இப்ப நம்ம குழப்பறதுக்காக கூட கேட்கலாம். 3xyz இதில் ஏயின் கெழு அப்படின்னு கேட்டா நம்ம வாய்ப்பில்லைன்னு எழுதணும். என்ன ஏ இல்லை. அதனால இதை நம்ம நிலையில் வச்சுக்கணும். கெழு நாம வச்சுக்கிறேன். அடுத்து ஒத்த உறுப்புகள், மாறுபட்ட உறுப்புகள் நமக்கு தெரியும். அப்ப 7x, 5x, 12x, 16 என்னும் கோவையில் 4 உறுப்புகள் உள்ளன. இது முதல் 3 உறுப்புகள் எக்ஸ் எனும் ஒரே மாறியில் இருக்கிறதுனால இவங்க 3 பேருக்கும் ஒத்த உறுப்புன்னு பேரு. 16ம் 12xம் வேற வேற இருக்கிறதுனால
இவங்க மாறுபட்ட உறுப்புன்னு பேரு. இது நமக்கு கண்டிப்பா தெரியும். ஒத்த உறுப்பு எது, மாறுபட்ட உறுப்பு எதுன்னு கேட்டா, பின்னாடி உள்ள முன்னாடி உள்ள நம்பரை பத்தி கவலை இல்ல. பின்னாடி உள்ள மாறிகளை பார்க்குறோம். எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு இருந்தா இன்னொரு ஒத்த உறுப்பும் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு இருக்கும். நம்மளை குழப்பறதுக்காக ஒய் எக்ஸ் ஸ்கொயர்னோட கொடுக்கலாம். இதை நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். இது எக்ஸ் ஸ்கொயர் ஒய் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய்ன்னு கொடுக்கலாம், இல்லை 2x ஸ்கொயர் ஒய். இன்னொன்று 6 ஒய் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்தாலும் ரெண்டும் ஒத்த உறுப்புகள் தான். ஏன்னா இப்படி கூட கேட்கலாம், கீழ்கண்டவற்றில் எவை ஒத்த உறுப்புகள் அப்படின்னு 2 ஜோடியாக கொடுத்துட்டு கீழே 1 2 1 3 1 2 3 4 மட்டும் அப்படி ஒன்று கொடுக்கலாம். நம்ம பின்னாடி உள்ள மாறி உறுப்பை பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்புல ஒத்த உறுப்பு எதனுடைய எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யும் நாம வச்சுக்கிறேன். எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யும் ஒய் எக்ஸ் ஸ்கொயரும் சமந்தான். ஏன்னா எக்ஸ்ல ஸ்கொயர் இருக்கு, ஒய் இருக்கு. அடுத்ததுல ஒய் சும்மா இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு, இடம் தான் மாறி கிடக்கு. அதுவே எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யும் எக்ஸ் ஒய் ஸ்கொயரும் சமம் அல்ல, ஒத்த உறுப்பு அல்ல. ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இன்னொன்னு எக்ஸ் ஒய் ஸ்கொயர். இதை நம்ம கணக்கில் நிதானமா பார்த்து நம்ம முடிவு பண்ண வேண்டியது. ஒத்த உறுப்பு மாறுபட்ட உறுப்பை நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். ரைட், அந்த குறிப்பு கொடுத்துருக்காரு பாருங்க. எக்ஸ் ஒய் ஆகிய மாறிகள் எக்ஸ் இன்டு ஒய் ஈக்குவல் டு ஒய் இன்டு எக்ஸ் எனுமாறு பெருக்கல் பரிமாற்ற பண்புடன் உள்ளது. எனவே எக்ஸ் ஒய்யும் ஒய் எக்ஸும் மாறிகளை கொண்ட உறுப்புகள் ஒத்த உறுப்புகள். இப்ப சொன்னோம்ல எக்ஸ் ஸ்கொயர் ஒய்யும் ஒய் எக்ஸ் ஸ்கொயரும் ஒண்ணுதான். அதை நம்ம நாம வச்சுக்கிறோம். மேலும் உறுப்புகளானது கூட்டல் பரிமாற்று பண்பையும் கொண்டுள்ளது. எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் பிளஸ் எக்ஸ், அது நமக்கு தெரியும். இதிலிருந்து ஒரு கணக்கு கண்டிப்பாக நம்மளை கேட்பாங்க. இந்த பகுதியை நல்லா நினைவில் வச்சுக்கிறேன். ஒரு எண் கோவையை கொடுத்துட்டு ஒரு கோவையை கொடுத்துட்டு இயற்கணித கோவையை கொடுத்துட்டு அதுல 2 எழுத்துக்களுக்கு பதிலா நம்பரை பதிவிட சொல்லுவாங்க. பதிவிட்டு பிரதியிட்டு அதனுடைய மதிப்பை நமக்கு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. P ஈக்குவல் டு 6, P ஈக்குவல் டு 5, Q ஈக்குவல் டு 6. இதில் இருந்து PQ மைனஸ் P மைனஸ் Qவின் மதிப்பை காண்க, இதான் கேள்வி. இன் மதிப்பு அப்படின்னு சொல்லி கீழே ஒரு விட கொடுத்துருப்பாரு. நம்ம என்ன செய்யணும், P இருக்கிற இடத்துல 5ங்கிற மதிப்பையும் Qங்கிற இடத்துல 6ங்கிற மதிப்பையும் பிரதிவிட்டு பெருக்க சொன்னா பெருக்கி கூட்ட சொன்னா கூட்டி கழிக்க சொன்னா கழிக்கணும். அதுக்கு எந்த விதியை பயன்படுத்தணும், மறக்காம பிட்பஸ் விதியை பயன்படுத்தணும். அப்ப இந்த கணக்குல நம்மள்கிட்ட 2 விதமான திறனை டெஸ்ட் பண்றாங்க. பிட்பஸ் விதிப்படி போடுறோமான்னு பாக்குறாங்க. இந்த எழுத்துக்களுக்கு பதிலா எண்களை சரியா பிரதியிட்டு போடுறோமா அப்படிங்கிற 2 திறனை பிரதியிடுறோம். எண்களை பிரதியிட தெரியுதா, பிட்பஸ் விதியை பயன்படுத்தி நம்ம விட போடுறோமா. இப்போ 2 விதமான திறனை நம்மளுக்கு டெஸ்ட் பண்ணிடுறாரு. அதனால இந்த மாதிரி கணக்குகள் ஒன்று கண்டிப்பாக நம்ம கேட்குறாங்க. சுலபமான கணக்கு தான், ஆனால் மனசால போடும்போது கொஞ்சம் டக்குன்னு என்ன பண்ணிடுவோம், கழிச்சு விட்டு கூட்டி போடுவோம், இல்லைன்னா பெருக்கி விட்டு வகுத்து போடுவோம். ஆனால் பிட்மஸ் விதிப்படி வகுத்துக்கிட்டு தான் பெருக்கணும், அப்புறம் கூட்டணும், கடைசியாக தான் கழிக்கணும். அப்போ அந்த பிட்மஸ் விதி கண்டிப்பாக பயன்படுத்தப்பட வேண்டும். அப்போ இதில் நம்ம சொன்ன 4வது கணக்கு விடைய பார்க்க என்ன கொடுத்துருக்கோம், PQ மைனஸ் P மைனஸ் Qன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பியையும் கியூவையும் பெருக்கணும். 5 6 30ன்னு வரும். அதில் பிங்கிற நம்பரை கழிக்கணும், 5 கழிக்கணும், 25. 25ல் 6 கழிக்கணும், 19 அப்படிங்கிற விட நமக்கு வரும். இப்போ எடுத்துக்காட்டு 3.3 பாருங்க. எக்ஸ் ஈக்குவல் டு 3, ஒய் ஈக்குவல் டு 2, 3x + 2y - 5க்கு விட கட்டிருக்காங்க. அப்போ 3க்கு பக்கத்தில் எக்ஸுக்கு உள்ள 3 போட்டு பெருக்கிறேன், 2க்கு பக்கத்தில் ஒய்க்கு உள்ள 2 போட்டு பெருக்கிறேன், அதில் 5 கழிக்கிறேன். 3 9, 2 2 4, அதில் 5 போக மீதம் 8ன்னு விட வந்துருக்கு. இந்த மாதிரி ஒரு கணக்கு கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். எழுத்துக்களுக்கு பதிலாக நம்பரை கொடுத்துட்டு அதனுடைய மதிப்பு கண்டுபிடிக்கிற கணக்கு நம்மளை கண்டிப்பாக கேட்பாங்கன்னு எதிர்பார்க்க. இங்கே கேட்டுருக்காங்க,
மைனஸ் 7mn என்ற உறுப்பின் எண்கெழு. எண்கெழுனா கண்ணை மூடிட்டு எழுதிவிடலாம். நம்பரை மட்டும் எடுத்து எழுதுறேன். -7. ஒத்த உறுப்புகளின் இணையை தேர்ந்தெடுக்க. ஒத்த உறுப்புன்னு சொன்னா ரெண்டுலையுமே ஒரே மாதிரி மாறிகள் இடம்பெற வேண்டும். கடைசி விடையா இருக்கு -4x 7x. 10வது கணக்கு பார்க்குறேன். a = 3, b = 2, 7a - 4b. a இருக்கிற இடத்துல 3 போட்டா 7 3 21. b இருக்கிற இடத்துல 2 போட்டா 8. 21ல 8 போக 13 என்பது நமக்கு விடையாகும். அப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை இந்த மதிப்புகளை பிரதியிட்டு விடையிறது. அதுக்கு அடுத்தது இயற்கணித கோவையின் கூட்டல் கழித்தல். ரைட். இந்த இயற்கணித கோவைகளை கூட்டுவதற்கு நல்லா அனுபவிச்சுக்க வேண்டியது ஒத்த உறுப்புகளை மட்டும்தான் கூட்ட முடியும். ஒத்த உறுப்புகளை மட்டும்தான் கழிக்க முடியும். வேறுபட்ட உறுப்புகளை கூட்டவும் முடியாது, கழிக்கவும் முடியாது. இதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். 3p 14pன்னு இருந்தா இதை தான் நான் கூட்டி 17pன்னு போடலாமே தவிர கணக்குல 3pன்னு இருக்கு இன்னொரு விட 14qன்னு இருந்தா நம்மளை குழப்பறதுக்காகவே கொடுப்பாரு. 3p + 14qவின் கூட்டல் பலன். அழகா 3ஐயும் 14ஐயும் கூட்டி 17pqன்னு எழுதிட்டு வந்துடுவோம். அது தவறு. அப்ப முதல்ல உள்ள உறுப்பு pன்னும் ரெண்டாவதுல உள்ள உறுப்பு qன்னு கொடுத்துருந்தா நம்மளால கூட்ட முடியாது. அதற்கான விட 3p + 14qன்னு தான் வருமே தவிர என்னால விட கூட்ட முடியாது. ஒத்த உறுப்புகளை மட்டும்தான் கூட்ட முடியும். இதை நினைவில் வச்சுக்கணும். இதை நீங்க நினைவில் வச்சாலே விட ரொம்ப சரியாக எழுத முடியும். ரைட். இந்த கீழே உள்ள கணக்குகளை பார்க்குறேன். கூட்டுக்கன்னு கொடுத்துருக்காங்க. 3pq - 1, 3pq + 2. இதை நம்ம கூட்டணும். அப்போ pqவோட யாரை கூட்டுவேன்? 3pqவை தான் கூட்டுவேன். இப்போ pqவையும் 3pqவையும் கூட்டா 4pq, -ல 1 +ல 2 அப்படின்னா ஒரே மாதிரி இருந்தால் எப்பயும் போல கழிக்கணும். 2ல் 1 போக 1 +1 என்பது சரியான விடையா வந்து. அப்ப ரைட். இங்கு கழித்தல் கணக்குக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. 4y என்பதை கழிப்பது என்பது -4y கூட்டுவதாகும். -11x கழிப்பது என்பது 11x கூட்டுவதாகும். கூட்டல் நேர்மாறு எழுதி கூட்டணும் அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்காங்க. 11pqல இருந்து 7pqவை கழிங்க. 7pqவோட கூட்டல் நேர்மாறு -7pq. அதனால விட 4pqன்னு வந்திருக்கு. அடுத்து ரெண்டாவது கணக்கு மிக மிக முக்கியமான கணக்கு. ஏயிலிருந்து -aவை கழிக்க கிடைப்பது. இதான் நம்முடைய கேள்வி. திரும்ப திரும்ப நம்ம ஏற்கனவே நடத்தும் போதே சொல்லிட்டோம். ஏயிலிருந்து -aவை கழிக்க கிடைப்பது. முதல் ஆப்ஷன் என்ன இருக்கும்? 0. ரெண்டாவது ஆப்ஷன் என்ன இருக்கும்? -a. மூணாவது ஆப்ஷன் -2a. நாலாவது ஆப்ஷன் 2a. அப்ப ஏயிலிருந்து -aவை கழிப்பது கிடைப்பது +2a. இதுதான் நமக்கு சரியான விடை. ஆனால் நம்ம போட்டே பார்க்க மாட்டோம். இதெல்லாம் கேள்வியே கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிருவோம்? ஏயில் -aவை கழிச்சா 0ன்னு எழுதிடுவோம். அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். அவர் கணக்காக கொடுக்காம இது மாதிரி வார்த்தையாக கொடுத்து நம்மளை டக்குன்னு ஒரு மார்க்கை நம்மள்ட்ட பிடிக்கிடுவார். ஏயிலிருந்து -aவை கழிப்பது. இதோட எனக்கு தெரியாதா? ஏயில் a போக 0 தானே. ஏயிலிருந்து ஏஐ கழிக்க கிடைப்பதுன்னா 0. ஏயிலிருந்து -aவை கழிக்க கிடைப்பதுன்னா +2a. அதாவது 2a வரும்னு நான் வச்சுக்கிறேன். அப்படி இல்லை -aயிலிருந்து ஏஐ கழிக்க கிடைப்பது அப்படியோட கப்பார் நம்ம 2aன்னு எழுதிட்டு வந்துடுவோம். ஆனால் விட -2a. இந்த குழப்பங்கள் தான் அல்ஜிப்ரானாலே ஒரு குழப்பம்னு நமக்கு மனசுல தோணுது. குழப்பம் ஒன்றும் இல்லை. நம்ம தெளிவா இருந்தோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எதிலிருந்து எதை கழிக்க வேண்டும்? ஏயிலிருந்து ஏவை கழிக்கணும்னா நம்ம நம்பர் அடிச்சா 2லேருந்து 2 கழிச்சா 0 நமக்கு தெரியும். ஆனா இப்ப என்ன கொடுத்துருக்கு? ஏயிலிருந்து -aவை கழிக்க. இப்போ ஏயிலிருந்து -aவை கழிக்கன்னு சொன்னா பின்னாடி உள்ள -aனோட கூட்டல் +a ஆகி ஏஐயும் 2aன்னு மாறிடும். இந்த கணக்குகளை கண்டிப்பா நம்ம நிலையில் வச்சுக்கணும். இது நம்ம அடிக்கடி நம்மளை தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு கணக்கு. இதை என்ன நாம வச்சுக்கிறோம். ரைட்.
அடுத்து கூட்டல் கணக்கு ஒன்று போட்டிருக்காங்க, கழித்தல் கணக்கு ஒன்று போட்டிருக்காங்க. சாதாரண கூட்டல் கணக்கு நடுவில் ப்ளஸ் போட்டு காட்டியிருக்காங்க. 2 முறையில் ஒன்றுங்கில ஒன்று எழுதியும் கூட்டி காட்டியிருக்காங்க, ஒன்றுங்கில ஒன்று எழுதியும் கழிச்சு காட்டியிருக்காங்க. நமக்கு ஒன்றுங்கில ஒன்று எழுதினா ஒத்த உறுப்புகளுக்கு நேராக ஒத்த உறுப்பை எழுதி கூட்டணும், ஒத்த உறுப்புக்கு நேராக ஒத்த உறுப்பை எழுதி கழிக்கணும். கழிக்கும் போது என்ன பண்ணுவோம், கீழே உள்ள கோவையினுடைய குறியெல்லாம் மாற்றுவேன். அது மாற்று முறையில் போடக்கூடிய ஒன்றுங்கில ஒன்று எழுதி கூட்டுற கணக்கு கழித்த கணக்கு. கூட்டல் கணக்காக இருந்தால் அப்படியே கூட்ட போகிறேன், குறி ரெண்டும் ஒன்றா இருந்தால் கூட்டி போடணும், குறி ரெண்டும் மாறி இருந்தால் கழிச்சு போடணும், நமக்கு அது தெரியும். அதுபோல் கழித்தல் கணக்காக இருந்தால் ஒத்த உறுப்புக்கு நேராக ஒத்த உறுப்பை எழுதிட்டு கீழே உள்ள உறுப்புடைய குறி எல்லாத்தையும் மாற்றணும். இதை நல்லா நாம வச்சுக்கிறேன். இது கழித்தல் கணக்கில் உள்ளது. கழித்தல் கணக்கு கேட்டால் முதல்ல உள்ள உறுப்பை மேலே எழுதிக்கணும், ரெண்டாவது உள்ள உறுப்பை கீழே எழுதும் பொழுது ஒத்த உறுப்புக்கு நேராக ஒத்த உறுப்பை எழுதிக்கணும், கீழே உள்ள உறுப்போட குறியை மட்டும் மாற்றுறேன். ப்ளஸ்ன்னு இருந்தால் மைனஸு, மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ன்னு மாற்றிட்டு அதன் பிறகு மாற்றின குறியும் மேலே உள்ள குறியும் ஒத்த குறியை ஒரே குறியாக இருந்தால் கூட்டி போடுவேன், வேற வேற குறியாக இருந்தால் கழிச்சு போடுவேன். இதுதான் இந்த கழித்தல் கணக்கில் உள்ள சிறப்பம்சம். ரைட். அது தொடர்பான பயிற்சி கணக்குகள் கொடுத்துருக்காங்க. -7b மற்றும் 2bயின் கூடுதல். இது நமக்கு சாதாரண கணக்கு தான். -ல் 7b +ல் 2b, குறி ரெண்டு மாறி இருந்தால் கழிச்சு போடணும், -5bன்னு போட்டுருவேன். இப்போ -3m இருந்து 5m கழிக்க கிடைப்பது. இது மாதிரி கணக்கு தானே நம்மளை கேட்பாங்க. -3m இருந்து 5m கழித்து கிடைப்பது -8m. இதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். அடுத்த கணக்கு கூட்டல் நேர்மாறுன்னு கேட்டால் என் முன்னாடி உள்ள குறியை மட்டும் மாத்துறேன், +37 XYZ. அவ்வளோதான். அடுத்து சமன்பாடு அமைத்தல். சமன்பாடு அமைச்சு அதை எப்படி தீர்க்கிறது? ரைட். இந்த எடுத்துக்காட்டு 31வது கணக்கு பாருங்களேன். அடுத்தடுத்த இரு இயலெண்களில் கூடுதல் 75 எனில் அவ்விரு எண்களை காண்க. இது கணக்கு போடுறதுக்கு தான் மிக கஷ்டமான கணக்கு. ஆனால் இந்த மாதிரி கணக்கு ஏன் கேட்பதில்லை அப்படின்னா, அவர் கண்டிப்பாக விட கொடுத்துருவார். கண்டிப்பாக ஒரு இடத்துல 37 38 இருக்கும், இன்னொரு இடத்துல 27 48 இருக்கும். கண்டிப்பாக எல்லாத்தையும் கொண்டா 75 தான் வரும். ஆனால் தெளிவாக இடத்துலயே விட கொடுத்துட்டா அடுத்தடுத்த 2 இயலெண்கள். அப்போ கண்டிப்பாக விடையில் 37, 38 இருக்கும். நம்ம ஈஸியாக கூட்டி பார்த்து விடை எழுதிடுவோம். அங்கே போய் எக்ஸ்ன்னு வைக்கிறேன், x+1ன்னு வைக்கிறேன், கணக்கு போட்டு பார்க்குறேங்கிற வேலையே இல்லை. இந்த மாதிரி சமன்பாடு கணக்குகளாக இருந்தால் விடையிலிருந்து விடை காண்பது என்பதுதான் மிகவும் சுலபம். இது நமக்கு ஈஸியாக மதிப்பெண் பெற்றுத்தரும். அதனால் இது போன்ற பெரிய கணக்குகள் நம்ம அவர் கேட்பதில்லை. 2 மார்க் கணக்கில் போடும் போது வேணால் நம்ம கஷ்டப்பட்டு கேட்கலாம், அவர் போடுவார். ஆனால் 1 மார்க்கில் கேட்கும் பொழுது விட கண்டிப்பாக கீழே இருக்கும் பொழுது விடையை கூட்டி பார்த்தா விடை சுலபமாக கண்டுபிடிச்சிடும். அங்கே போய் x+1ன்னு வச்சு கஷ்டப்பட்டு போடணுங்கிற அவசியம் இல்லை. இது நம்ம நேரத்தை சுலபமாக மிச்சப்படுத்தி 1 மார்க் மதிப்பெண் வாங்க முடியும். அதனால இது மாதிரி கேள்விகள் கேட்டால் விடையிலிருந்து விடை காண்பது தான் ஈஸி. அவர் எவ்வளோ கஷ்டமான கணக்கு கொடுத்தாலும் நம்மளால சுலபமாக விடையிலிருந்து விடை கண்டுபிடிச்சிடலாம். அதனால ஞாபகம் வச்சுக்கிறோம். ரைட். a = 5, 2a + 5 மதிப்பை காண்கன்னு கேட்டிருக்கு. a இருக்கிற இடத்துல 5 போட்டேன், 2 5 10, அதோட 5 கூட்டினா 15 என்பது சுலபமாக எனக்கு விட வரும். ரைட். இந்த ஒரு பொது வடிவம் கேட்டிருக்காரு. இது சுலபமான பொது வடிவம். 3, 6, 9, 12 என்ற எண்ணமைப்பின் பொது வடிவம். இது நம்ம மிகவும் சுலபம். இதனுடைய பொது வடிவம் என்ன? எண்ணா, 2n, 3n, 4n. அப்போ நமக்கு தெரியுது கண்டிப்பாக 3, 6, 9, 12 என்பது 3இன் மடங்குகள். அதனால 3n தெரியுது. அப்படி இல்லாம வேற மாதிரி என்ன கொடுத்துருந்தா நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்றும் இல்லை. இந்த எண் இருக்க இடத்துல என்ன எழுத்து கொடுத்துருக்காங்களோ அவர் எண்ணு வச்சு எழுதலாம், எக்ஸ் வச்சு எழுதலாம். அப்ப ஒவ்வொரு விடையிலையும் எண்ணு இருக்க இடத்துல 1ன்னு போட்டா முதல் உறுப்பு வரணும். எண்ணு இருக்க இடத்துல 2ன்னு போட்டா 2வது உறுப்பு வரணும். எண்ணு இருக்க இடத்துல 3ன்னு போட்டா 3வது உறுப்பு வரணும்.
என்ன இருக்க இடத்துல 4ன்னு போட்டா 4வது உறுப்பு வரும். அது மாதிரி எது ஒத்து வருதோ அதுதான் இதற்கான விடை என்பதை ஞாபகத்தில் வச்சு. இது பார்த்தாலே தெரியுது 3ன் மடங்கு 3 எண். அவர் அப்படியே என்ன பண்ணிருக்கலாம்? 3க்கு பதிலா 4, 4க்கு அடுத்து 6க்கு பதிலா 7, 9க்கு பதிலா 10, 12க்கு பதிலா 13. இதற்கான எண் அமைப்பு என்னன்னு கேட்டா கீழே என்ன விட இருக்கும்? எண் n+1, 2n+1, 3n+1, 4n+1. அப்ப இப்ப எண் இருக்கிற இடத்துல நான் 1 போட்டு பார்த்தா முதல் உறுப்பு 4 வரணும். முதல்ல n+1ல போட்டா 1 1 2ன்னு வருது. விட இல்லை. 2n+1 இருக்கு. அப்ப 2n+1 போட்டா 3ன்னு வருது. ஆனா இந்த இடத்துல 4ன்னு இருந்துச்சு. அப்ப அதுவும் இல்லை. 3வது கணக்கு போட்டு பார்த்தா 3n+1, 3 1 4ன்னு வருது. இந்த 2 இன்னொன்னே டெஸ்ட் பண்றேன். 2 போட்டு பார்த்தேன். 2 6 1 7ன்னு வருது. சரி, அப்ப அதுதான் விட. எப்படி மீண்டும் சொல்றேன். ஒரு எண் அமைப்பை கொடுத்துட்டு ஒரு 4 நம்பரோ 5 நம்பரோ கொடுத்துட்டு இதனுடைய எண் அமைப்புனா பொது வடிவம்னு ஒன்று கேட்டார். போன வாட்டியும் கேட்டிருக்காங்க, அதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்காங்க. இது நம்ம 6வதுலேயே எண்ணியல்ல சொல்லிட்டோம். அதே போலதான் இங்கேயும் கேட்டிருக்கு. அப்ப இது தொடர்பான ஒரு கணக்கு நம்மள கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யணும்? விடையே போய் என்ன பண்ணணும்? அதுல எக்ஸ் கொடுத்தாலும் சரி, எண் வச்சு கொடுத்தாலும் சரி, அந்த விடையில 1ன்னு போட்டா எக்ஸ் இருக்க இடத்துல 1ன்னு போட்டா முதல் உறுப்பு வரணும். 2ன்னு போட்டா 2வது உறுப்பு வரணும். 3 பிரதிக்கிட்டா 3வது உறுப்பு வரணும். 4 பிரதிக்கிட்டா 4வது உறுப்பு வரணும். ரைட் ரைட் ரைட். இது தொடர்பான சுருக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு தெரியும். ரைட். அடுத்தது 7வது வகுப்புல உள்ள இயற்கணிதத்தில் உள்ள முக்கியமானது அடுக்குக்குறி வடிவலை விரிவாக்குதல், அடுக்குக்குறி விதிகளை புரிந்து கொள்ளுதல், அடுக்கு எண்ணின் 1ஆம் இலக்கம், இயற்கணித கோவையின் படியறிதல். இது சற்று விரைவாக சொல்லிவிடுவோம். இதில் முக்கியமான பகுதி அடுக்குகள், அதுல அடுக்கு விதிகள். இந்த குறிப்புகளை பார்த்துட்டு -1 ஹோல் பவர் n. இது போல சுலபமான கணக்குகள் நம்மள கேட்கலாம். -1 அடுக்கு 100, -1 அடுக்கு 1001, -1 அடுக்கு 501, -1 அடுக்கு 197, இது மாதிரி கொடுப்பாரு. இது நமக்கு சுலபமானதுதான். இப்போ -1 அடுக்கு ஒற்றை எண்ணா இருந்தா விடை -1, அடுக்கு இரட்டை எண்ணா இருந்தா +1 வருங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். இப்போ -1 அடுக்கு 201 கொடுத்தா விட -1, -1 அடுக்கு 1000 கொடுத்தா அது இரட்டை எண்ணு, அதனால +1. இதை நம்ம நாம வச்சுக்கிறோம். அடுத்து உங்களுக்கு தெரியுமா? இதை நம்ம குறிப்பு நடத்தும் போதே சொன்னோம். இதுல உள்ள 10 அடுக்கு ஏற்கனவே நமக்கு தெரிஞ்ச 10 அடுக்கு 10 கோடியை அற்புதம் எனவும், 10 அடுக்கு 14 பத்மம் எனவும், 10 அடுக்கு 29 அனந்தம் என்றும், 10 அடுக்கு 35 அவ்வியத்தம், இதை நம்ம எழுதிக்கிறோம், குறிப்பெடுத்துக்கிறோம். அற்புதம் அப்படிங்கிறது 10 கோடி, பத்மம் 10 அடுக்கு 14, அனந்தம் 10 அடுக்கு 29, அவ்வியத்தம் 10 அடுக்கு 35. இதுலேருந்து அவர் வினா கேட்க நினைச்சிரா, பத்மம் என்பது கீழ்கண்ட ஒற்றுள் எதை குறிக்கும்? அவ்வளவுதான். 10 அடுக்கு 14, 10 அடுக்கு 29, 10 அடுக்கு 35, 10 அடுக்கு 8, எதை வேணாலும் அவர் கேட்கலாம். அப்ப இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்ப கணக்குல நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒவ்வொன்றையும் அற்புதம் என்பது 10 கோடி, பத்மம் என்பது 10 அடுக்கு 14, அனந்தம் என்பது 10 அடுக்கு 23, அவ்வியத்தம் என்பதுதான் உள்ளதே பெருசு 10 அடுக்கு 35. இதை நம்ம கண்டிப்பா நினைவில் வச்சுக்கிறோம். குறிப்பு எடுத்ததை ஞாபகம் வச்சுக்கிறோம். ஏன்னா அவர் எதுலேருந்து வேணாலும் வினாக்கள் கேட்பார். எல்லா குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு ஏற்கனவே தெரிந்த அடுக்குக்குறி விதிகள். அடிமான சமமா இருக்கும் பொழுது அடுக்குகளை கூட்டணும். இதுல நம்ம காலத்தை விரயம் செய்ய வேண்டாம். நல்லா நாம வச்சுக்கிறோம். கீழே உள்ள அடிமான 2 சமமா இருக்கும் பொழுது
அடுக்குகளை கூட்டி விட எழுதினா போதும். 2 5 × 2 7 கொடுத்தா 2 12 அப்படின்னு விட சுலபமா போடும். இது அடுக்குகளுக்கான பெருக்கல் விதி. அடுத்து வகுத்தல் விதி எப்படி? அடுக்குகளை கழிக்கணும். இதை நம்ம நினைவு வச்சுக்கிறோம். ரைட். அப்ப 23/5 வகுத்தல் 23/2 ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப அதுக்கான விட 23/5 2 கழிச்சுட்டா 3ன்னு போட்டிருக்கோம். கீழே -5/3 வகுத்தல் -5/2. அப்ப விட -5/3 2 போக 1ன்னு போட்டுக்கலாம். ரைட். அடுத்தது அடுக்கின் அடுக்கு. அடுக்குக்கே அடுக்கு இருந்தா இந்த விதியை நல்லா நாம வச்சுக்கிறோம். இந்த கணக்கை பார்க்குறேன். 3/2 ஹோல் கியூப்னு கொடுத்துருக்காரு. 3/2 ஹோல் கியூப்போட விட 3/2 2 3 கூட்டி 6ன்னு போடணும். கூட்டி 2 3/5ன்னு போட்டக்கூடாது. அடுக்குக்கே அடுக்கு இருந்தா அடுக்குகளை பெருக்கி போடணும். -5/6ன்னு வரும். 20/12 10/15. இதை நம்ம நெல் வச்சுக்கணும். அடுக்குக்கே அடுக்குன்னா அடுக்குகளை பெருக்கி போடணும். வெவ்வேறு அடிமானம் இருந்தா அதை என்ன செய்யறது? 2 × 5ன்னு போட்டிருக்கு. 2/5 × 5/5 10/5ன்னு விட எழுதலாம். கீழே உள்ள அடிமானத்தை 2 பெருக்கி விதியை பார்த்துக்கிறேன். a/m பெருக்கல் b/m விட a/b ஹோல் பவர் m. கீழே உள்ள அடிமானத்தை 2 பெருக்கி விட்டு ஒரே அடுக்கா போட்டுக்கலாம். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அடிமானம் 2 வேற வேற இருந்து அடுக்கு 2 ஒன்னா இருந்து பெருக்கிட்டு இருந்தா அடிமானத்தை 2 பெருக்கி விட்டு அடுக்க பொதுவா போட்டுக்கலாம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ரைட். அப்ப அதுக்கான பயன்படுத்தி விட கண்டுபிடிச்சிருக்கு. இப்ப இந்த கணக்கு போட்டா நமக்கு விட வந்துடும். 5/2 பெருக்கல் 3/2. இப்ப இதுக்கான விட 15/2ன்னு வரும். xy ஹோல் கியூப்னு வரும். 7 8 56 அடுக்கு 4ன்னு வரும். இப்ப இதை வகுத்து சொல்லியிருக்காங்க. தனித்தனியா போட்டுக்கலாம். 5/3 வகுத்தல் 2/3 அப்படின்னா 5/2 ஹோல் பவர் 3 வரும். -2/3 ஹோல் பவர் 4ன்னு வரும். பிராக்கெட் போட்டு ஹோல் பவர் 4 போடுவேன். 8/5 ஹோல் பவர் 6ன்னு எழுதுவேன். -6/7 ஹோல் பவர் 3ன்னு எழுதுவேன். இது சுலபமான கணக்குகள் தான். இங்க ஒரு உங்களுக்கு தெரியுமான்னு ஒரு கணக்கு கொடுத்துருக்காங்க. 32,043 ஸ்கொயர் பண்ணா 10 இலக்கங்களையும் ஒரு முறை இடம்பெறும் ஒரு நம்பர் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது நிலையில் வச்சிருக்கேன். 3 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் கூட்டினா 5 ஸ்கொயர் வருது. 10 ஸ்கொயர் 11 ஸ்கொயர் 12 ஸ்கொயர் கூட்டினா 13 ஸ்கொயர் + 14 ஸ்கொயர் வருது. இது நம்ம நிலையில் வச்சுக்கிறேன். வாய்ஸ் கொஞ்சம் லோவாகுது, கொஞ்சம் ஏற்றிக்கப்பா. ஓகே. அடுத்து பயிற்சி 3.1 கொடுத்துருக்காங்க. பி கியூப் கியூ ஸ்கொயர் விரிவாக்க வடிவம். விரிவுபடுத்தப்பட்ட வடிவம்னா ஒன்றும் இல்லை, பி × பி × பி கியூ × கியூ. இது சுலபமான கணக்கு தான். இது மாதிரி வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அடுத்தது 14 × 21 ஹோல் பவர் 0ன்னு இருக்கு. ஒரு எண் கொடுத்துட்டு அதனுடைய அடுக்கு 0மா இருக்கும் பொழுது அதனுடைய விட 1. ஞாபகம் வச்சுக்கிறேன். 14 × 21 கொடுக்க வேண்டாம், சுலபமாக கூட 2 × 5 ஹோல் பவர் 0 அதனுடைய விட 10ன்னு எழுதியிருப்பார். 2 5 10 தான். 10/0ன்னு இருந்தா விட கண்டிப்பா 1. அடிமானம் பூஜ்ஜியமற்ற அடிமானமா இருந்தா அடுக்கு 0வா இருக்கும் பொழுது விட 1 அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கிறேன். அடுத்து பெரிய எண் சிறிய எண் கேட்டிருக்காங்க. இது நமக்கு சுலபமான கணக்குகள் தான். சார் 2/2 அது 2/2 2/4 விட 16. 2/2 ஹோல் பவர் 2. அப்ப என்ன பண்றது? 2/2 ஹோல் பவர் 2ன்னா 2/4 இன்னொரு அடுக்கு வந்தா அதையும் பெருக்க வேண்டியதான். 8. ஆமா. ஓகே, தேங்க்யூ. ஆமா. அடுக்கு எண்களில் 1ஆம் இலக்கம். இதை நம்ம கண்டிப்பா திரும்ப திரும்ப இந்த பகுதியை
நினைவில் வச்சுக்கணும். அதில் ஒரு கணக்கு நம்மளை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இது நம்ம 7ஆம் வகுப்புல இயற்கணிதத்தில் கேட்கணும்னு வச்சா இதில் ஒரு கேள்வி கேட்கலாம். அப்படி இல்லாட்டி அடுக்கு விதியில் கேள்வி கேட்கணும். அடுக்கு விதியில் கேட்டாருன்னா இதில் கேட்க மாட்டார், இதில் கேட்டாருன்னா அடுக்கு விதியில் கேட்க மாட்டார். அது எந்த எண், ஒரு நம்பரை கொடுத்துட்டு அதனோட அடுக்கு ஒன்று கொடுத்துட்டு அந்த அடுக்கு என்னுடைய 1ஆம் இலக்கம். அதுக்கு நம்ம வகுப்பு எடுக்கும்போது தெளிவான விளக்கங்கள் கொடுத்துட்டோம். அடுக்கு எண்ணுடைய அடிமானமானது 0வா இருந்தா அதனுடைய அடுக்கு எண்ணோட 1ஆம் இலக்கம் 0வாக இருக்கும். 1ஆ இருந்தா 1ஆ இருக்கும், 5ஆ இருந்தா 5ஆ இருக்கும், 6ஆ இருந்தா 6. 0, 1, 5, 6 விட மாறாது. அப்ப இதுல இருந்து வினாக்கள் கேட்ப வாய்ப்புகள் குறைவு. அடுத்தது யாரு? 4. இப்ப 4 நான் ஸ்கொயர் பண்ணா நன்னாங்கு 16ன்னு வருது. அப்ப 2 முறை பெருக்குனா 6 வரும். 3 முறை பெருக்குனா 16 64 வரும். அப்ப 4ல் முடியக்கூடிய இலக்கத்தினுடைய அடுக்கு எண்ணுடைய 1ஆம் இலக்கம் கண்டுபிடிக்கணும்னா அடுக்குள்ள உள்ளவ ஒற்றையா இரட்டையான்னு பார்க்கணும். ஒற்றையா இருந்தா 4, ஒற்றையா இருந்தா 4, இரட்டையா இருந்தா 6. இந்த அட்டவணையை கண்டிப்பா நம்ம நினைவில் வச்சுக்கணும். 0, 1, 5, 5, 6 என்பது விட ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பாருங்க 4 ஒற்றையா இருந்தா 4, இரட்டையா இருந்தா 6. நாம வச்சுக்கிறேன். 4 வரலாம், 6 வரலாம். ரைட். ரைட். அடுத்து 9. 9க்கு ஒற்றையா இருந்தா 9, இரட்டையா இருந்தா 1. அதை நம்ம வச்சுக்கிறோம். 9க்கு ஒற்றையா இருந்தா 9, அடுக்குல உள்ள இரட்டையா இருந்தா கண்டிப்பாக 1 அப்படிங்கிறது நாம வச்சுக்கிறோம். அடுத்தது முக்கியமாக நாம வச்சுக்க வேண்டியது, இந்த அட்டவணை நம்ம கிளாஸ் நடத்தும் போதே சொல்லிட்டோம். 2, 3, 7, 8 இதுக்கு 4 விதமான விட வரும். அதனால நம்ம அடுக்க 4ஆல வகுத்து நல்லா நாம வச்சுக்கிறேன். அந்த எண்ணினுடைய அடுக்கில் உள்ள நம்பரை 4ஆல வகுத்து மீதி 1 வந்தா 2, மீதி 2 வந்தா 4, மீதி 3 வந்தா 8, மீதி 0 வந்தா 6. அது பேர அடிமானமானது 3ஆ இருக்கும் பொழுது அடுக்குகள்ல உள்ள நம்பரை 4ஆல வகுத்து மீதி 1 வந்தா 3, 2 வந்தா 3, 9, 3 வந்தா 3, 27க்கு 7, மீதி 0 வந்தா 1. அதுபோல 7க்கு அப்படித்தான். அடுக்குல உள்ள நம்பரை 4ஆல வகுத்து மீதி 1 வந்தா 7, 2 வந்தா 9, 3 வந்தா 3, மீதி 0 வந்தா 1. 8க்கும் அப்படிதான். 8, 4, 2, 6 இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம். அப்ப இதுல ஒரு மார்க் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. 1ஆம் இலக்கம் கண்டுபிடிக்கிறது. அடுத்து இயற்கணித கோவையின் படி. படி என்பது ஒவ்வொரு உறுப்பினுடைய ஒரு பல்லுறுப்புக்கோவையினுடைய உயர்ந்தபட்ச அடுக்கு. இப்ப இந்த கணக்கை போட்ட பார்த்தோம்னா படி தொடர்பான உங்களுக்கு சந்தேகம் விளங்கும். முதல்ல உள்ள இயற்கணித கோவையில மொத்தம் 4 உறுப்பு இருக்கு. முதல் உறுப்பினுடைய அடுக்கு 3, 2வது உறுப்பினுடைய அடுக்கு 2, 3வது உறுப்பு அடுக்கு 1, மாறிலி உறுப்பு அதனால அடுக்கு 0. அப்ப இதுல எது பெரிய நம்பர்? 3. அதனால இந்த கோவையின் படி 3. அதுபோல 2வது கணக்குக்கு 5 இருக்கு, 2 இருக்கு, 1 இருக்கு, 0 இருக்கு. அதனால அதனுடைய படி 5. 6வது கணக்கு நல்லா பாருங்க. முதல் உறுப்பினுடைய அடுக்கு 2, 2வது உறுப்பினுடைய அடுக்கு 2, 3வது உறுப்பினுடைய அடுக்கு 4. இதை தான் நம்ம நல்லா பார்த்துக்கணும். இதுதான் நம்மளை கவுத்து விட்டுரும். A² B² இருக்கு, நடுவில் பிளஸ் குறி இல்லை. அதனால 3வது உறுப்புடைய படி 4. அதனால அதனுடைய படி 4. 4வது கணக்கு முதல் உறுப்பு அடுக்கு 4, 2வது உறுப்பு அடுக்கு 3, 3வது உறுப்போட அடுக்கு 2, 4வது உறுப்போட அடுக்கு 0. அதனுடைய படி 4. 5வது கணக்கு நல்லா பாருங்க. முதல் உறுப்பு X² Y³ இருக்கு. இப்போ முதல் உறுப்பினுடைய படி 5, 2வது உறுப்பினுடைய படி 4, 3வது உறுப்பினுடைய படி 2. அதனால இந்த கோவையின் படி 5. 6வது கணக்கு
முதல் உறுப்பினுடைய படி 0, ரெண்டாவது உறுப்பு 2, மூணாவது உறுப்பு 2, நான்காவது உறுப்பு 3. அதனால கோவையின் படி 3. அஞ்சாவது கணக்கு மட்டும் கொஞ்சம் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுப்பா. எந்த கணக்கு? 5. ஐந்தாவது கணக்கு 6 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப்னு இருக்கு. அதனால முதல் உறுப்பினுடைய படி அடுக்கலை எக்ஸ் தலையில 2 இருக்கு ஸ்கொயர், ஒய் தலையில 3 இருக்கு கியூபு. இப்போ 2ஐயும் 3ஐயும் கூட்டினா 5. ரெண்டாவது உறுப்பு எக்ஸ் கியூப்னு இருக்கு, ஒய்யின் அடுக்கு 1ன்னு இருக்கு. அப்போ 3 1 4. மூன்றாவது உறுப்புடைய அடுக்கு எக்ஸ் அடுக்கு 1, ஒய்யின் அடுக்கு 1 2. அதனால இந்த ஒவ்வொரு உறுப்பினுடைய படியும் முதல் உறுப்புக்கு 5 வருது, ரெண்டாவது உறுப்புக்கு 4 வருது, மூணாவது உறுப்புக்கு 2 வருது. எது அதிகபட்ச நம்பர்? 5. அதனால இந்த கணக்கினுடைய படி, கோவையின் படின்னு சொன்னா 5ன்னு விட எழுதணும். அவசரத்தில் நம்ம 3ன்னு விட எழுதிடுவோம். 3 தான் நம்ம கணக்கு படிச்சுன்னு தெரியுது. அவர் வேணுக்குனே ஒரு இடத்துல என்ன பண்ணுவாரு, 5 எக்ஸ் அடுக்கு 4ன்னு கொடுத்துருவாரு. நம்ம கணக்கு 4 தான் பெரிய நம்பரா தெரியும், டக்குன்னு 4ன்னு விட எழுதி. ஆனா பக்கத்துல எக்ஸ் அடுக்கு 2, ஒய்யின் அடுக்கு 3ன்னு இருக்கு. அப்ப 2 3 5. அப்ப படி 5 தான் நம்ம விட எழுதணும். இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். படின்னு கேட்டா உடனே அவசரப்பட்டு விட எழுதிடாதீங்க. ஒவ்வொரு உறுப்பினுடைய மாறி தலையில என்ன இருக்கோ அதை நம்ம கூட்டிக்கணும், ஞாபகம் வச்சுக்கிறேன். ரைட். இப்போ இங்க கொடுத்துருக்கா பாருங்க, எக்ஸின் அடுக்கு 5, படி 5, -3 பி கியூப் கியூ ஸ்கொயர். பி அடுக்கு 3 இருக்கு, கியூ அடுக்கு 2 இருக்கு. அதனால 3ஐயும் 2ஐயும் கூட்டி 5ன்னு போட்டிருக்காரு. மூணாவது கணக்கு பாருங்க, 4 எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இசட் கியூப். எக்ஸின் தலையில 1 இருக்கு, ஒய் தலையில 2 இருக்கு, இசட் அடுக்கு 3 இருக்கு. அப்ப விட 6. அந்த உறுப்போட படி, கோவையின் படி 6ன்னு விட எழுதுவேன். அடுத்து நாலாவது கணக்குல முதல் உறுப்பு எக்ஸ் ஒய் இசட் 3, எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர் இசட் 6, இசட்டின் அடுக்கு 8. அதனால விட 8ன்னு எழுதியிருக்கேன். அடுத்த கணக்குல ஏயின் அடுக்கு 3, பியின் அடுக்கு 4, 7, சியின் அடுக்கு 6, 6, பியின் அடுக்கு 2, சியின் அடுக்கு 5, 7. மாறிலி உறுப்பு 0. அதனால அடுக்கு கோவையோட படி 7ன்னு எழுதியிருக்கோம். ரைட். இந்த கணக்கை பாருங்க, ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி பவர் 4 டி ஸ்கொயர் என்ற உறுப்பின் படி. நம்ம டக்குன்னு என்ன பண்ணுவோம், ஏயின் அடுக்கு 3 இருக்கு, பியின் அடுக்கு 2 இருக்கு, சியின் அடுக்கு 4 இருக்கு, டி தலையில 2 இருக்கு. அதனால விட 4ன்னு தவறா எழுதிக்கணும். இது அப்படியே சேர்ந்தது ஒரே உறுப்பு. ஏன்னா நடுவில் கூட்டல் குறியோ கழித்தல் குறியோ போட்டாதான் அந்த உறுப்பு பிரியும். அதனால இதனுடைய படி 11 என்பதுதான் விடுது. 3 2 5, 5 4 9, 9 2 11. மாறிலி உறுப்பின் படி நமக்கு தெரியும் 0. அதை நாம வச்சுக்கிறோம். மாறிலி உறுப்போட படி 0. இந்த விதிகள் கொடுத்துருக்காங்க, பெருக்கல் விதி, வகுத்தல் விதி, அடுக்கு விதி. ஏன் அடுக்கு அடிமானம் ரெண்டும் வேற வேற இருந்தால், அடுக்கு 2 ஒன்றா இருந்தால் ஏன் அடுக்கு எம் இன்ட்டு பி அடுக்கு எம், ஏ இன்ட்டு பி ஹோல் பவர் எம், ஏ பவர் எம் பை பி பவர் ஏ பை பி ஹோல் பவர் எம். இது எழுதியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது உள்ள கீழே உள்ளதை நம்ம கண்டிப்பாக கவனமாக படிக்க வேண்டும். 0 1 5 6ன்னு இருந்தால் 1ஆம் இலக்கம் அதே எண். 4ல் முடிஞ்சா 1ஆம் இலக்கமாக இருந்தால் 4, இரட்டைப்படை எண்ணா இருந்தால் 6. 9ல் முடிஞ்சா ஒற்றை இடக்கு அடுக்கா இருந்தால் 9, இரட்டை அடுக்கா இருந்தால் 1. அடுத்தது 2 3 7 8க்கு விட நமக்கு அந்த அட்டவணையில் இருக்கு. அதுலேருந்து ஒரு மார்க் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல முக்கியமானது இயற்கணித முற்றொருமை. இந்த முற்றொருமை மட்டும் தெளிவாக படிச்சுக்கிறேன். எக்ஸ் பிளஸ் ஏ எக்ஸ் பிளஸ் பி, ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த முற்றொருமையை மட்டும்தான். இந்த முற்றொருமையை பயன்படுத்தி கண்டிப்பாக ஒரு கணக்கு நமக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. இதை நம்ம தெளிவாக படிச்சுக்கிறேன். இல்லை எனக்கு ஏ பிளஸ் பின்னாலே கிருகிருன்னு சுற்றுது, என்னால் முடியாதுன்னா சார் சொல்கிறது போல் அந்த ஒரு மார்க்கை நம்ம விட்டுருவோம். இருந்தாலும் பார்த்துட்டு போவோம். ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் பிளஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயரு, ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயரு.
ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை நம்ம நிலையில் வச்சுக்கிட்டா கண்டிப்பாக முற்றொருமை பயன்படுத்தி ஒரு கணக்கு நம்மள கண்டிப்பா கேட்பாங்க. எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி, அதில் அதே முற்றொருமையிலேருந்து முற்றொருமை வருவிச்சதை போட்டு காட்டியிருக்காங்க. இங்க பயிற்சி கணக்கு கொடுத்துருக்காங்க. சாதாரண கணக்கு தான். பி மைனஸ் கியூ ஹோல் ஸ்கொயர்னா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரை விரிவுபடுத்தினேன். ஏ ஸ்கொயர் பிளஸ் 2a மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். அப்போ பி ஸ்கொயர் மைனஸ் 2pq பிளஸ் கியூ ஸ்கொயர்னு எழுதணும். அப்போ அந்த முற்றொருமைகளை நாளையும் சரியா படிச்சுட்டா நம்மளால சுலபமாக விடை எழுத முடியும். ரைட். அடுத்தது இந்த முற்றொருமைகள் 4 முற்றொருமைகளை கண்டிப்பாக இந்த ஸ்கொயர் சம்பந்தமான முற்றொருமைகளை நல்லா படிச்சுக்கிறோம். எக்ஸ் பிளஸ் ஏ இன்டு எக்ஸ் பிளஸ் பி, ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், அடுத்தது ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. இந்த 4 முற்றொருமையை பயன்படுத்தி அவங்க கண்டிப்பாக கணக்கு போட சொல்ல போகிறது இல்லை. அப்போ அதுலேருந்து என்ன கேட்பாங்க, ஒரு இயற்கணித கோவையை கொடுத்துட்டு அதனுடைய காரணிகள் எது, இதனுடைய காரணிப்படுத்த கிடைப்பது என்னன்னு கேட்டா நம்ம கண்டிப்பா காரணிப்படுத்த நமக்கு தெரியல அப்படின்னா நம்ம வருத்தப்படவே தேவையில்லை. அப்ப என்ன பண்ண போறோம், கீழே உள்ள விடைகளை இப்ப 12வது கணக்கு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x பிளஸ் 16 இன் காரணிகள் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்ப கண்டிப்பா அதுல என்ன இருக்கும், எக்ஸ் பிளஸ் 4 இன்டு எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் மைனஸ் 2, எக்ஸ் மைனஸ் 8 எக்ஸ் மைனஸ் 2, இது போல ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்ப இது எனக்கு காரணிப்படுத்தவே எனக்கு தெரியாது, இதுக்கு எப்படி விட கெடுதணும்னா நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. 2 உறுப்புகளை எப்படி பெருக்குவது அப்படிங்கிறத நம்ம 8ஆம் வகுப்பு சாதாரண பெருக்கல் கணக்கு போடும்போது எப்படி உறுப்புகளை பெருக்கிறோம், ஃபர்ஸ்ட் உறுப்பை பெருக்குவோம், ஃபர்ஸ்ட் உறுப்புக்கு அடுத்த உறுப்பை பெருக்குவோம், அடுத்தது FAIL முறையில் முதல் உறுப்பையும் பெருக்குவேன், முதல் உறுப்பையும் 2வது உறுப்பையும் பெருக்கும், 2வது உறுப்பையும் முதல் உறுப்பையும் பெருக்குவேன், 2வது உறுப்பையும் 2வது உறுப்பையும் பெருக்கும். அப்போ மொத்தம் 4 உறுப்பு வரும். அதை நம்ம சரி செஞ்சோம்னா எனக்கு தேவையான கணக்கு விட வரும். இதை நம்ம அந்த காரணிப்படுத்தல் நடத்தும் பொழுது நம்ம சொல்லுவோம். இப்போ காரணிப்படுத்துகன்னு சொல்லிட்டு கீழே 4 ஆப்ஷன்லேருந்து நான் விட கண்டுபிடிச்சு விடலாம். அங்கே நான் காரணிப்படுத்துறேன், எண்களை எனக்கு பிரிக்க தெரியல அப்படிங்கிற வருத்தம் நமக்கு தேவையில்லை. அது போல கணக்குகள் தான் நம்மளை கேட்பாங்க. ரைட். அடுத்து அசமன்பாடுகளை திருத்தல். சமன்பாடுகள் தெரியும், அசமன்பாடுகள்லாம் கிரேட்டர் தன் லெஸ் தன் உள்ள கணக்குகளை விட போடுறது. அதுல இந்த மாதிரி குறிப்பு ஒன்று கொடுத்துருவார். 2x + 4 < 18, இங்கே x என்பது ஒரு இயல் எண், அதனுடைய தீர்வு என்னன்னு கேட்கலாம். அப்ப x ஆனது 7ஐ விட சிறியதுன்னு கொடுத்துருக்காரு. அப்போ 1 முதல் 6 வரை மட்டும்தான் விடை எழுதணும். அதுக்கு பிறகு முன்னாடி உள்ள நம்பரை எழுதுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்ப தீர்வுகள் கேட்டா கீழே விடையிலிருந்து நம்ம அந்த கணக்குகளை எப்படி போடலாம் அப்படிங்கிறத நம்ம சாதாரணமா இந்த கணக்குகளை எப்படி தீர்ப்போம், இங்கே தீர்த்திருக்காங்க. 2 பக்கம் -4 சேர்த்திருக்காங்க, 2x வந்திருக்கு, 2 புறம் 2ஆல் வகுத்துட்டாங்க. x < 7, 7ஐ விட சிறியது, 1லிருந்து 6 வரை, ஏன்னா 7ன்னு சொன்னதுனால. முழுக்கள்னு சொல்லியிருந்தா மைனஸ் நம்பரை நம்ம சேர்த்திருப்போம், விட முடிவில்லாம வந்திருக்கும். இதை நம்ம நினைவில் வச்சுக்கிறோம். இப்ப இதுல இந்த முற்றொருமைகளை நினைவில் வச்சுக்கிறோம். a + b கொடுத்துருக்காங்க, a - b கொடுத்துருக்காங்க, அசமன்பாடு சம்பந்தமா கொடுத்துருக்காங்க. அசமன்பாட்டை வச்சிருக்காங்க. இதற்கான எப்படி விடை காண்பது, சமன்பாடுகளை எப்படி தீர்ப்பது, அதிலேயே சில பேருக்கு சந்தேகங்கள் இருக்கு. இது தொடர்பான செய்திகளையும், அடுத்தது 8ஆம் வகுப்பு இயற்கணிதம், அது ரொம்ப முக்கியமானது. 3 கியூப் உள்ள அந்த முற்றொருமைகள், அதை பற்றிய விளக்கங்களையும் கண்டிப்பாக இன்னொரு வகுப்புல நம்ம சந்தித்து இதற்கான விளக்கங்களையும் கணக்குகளையும் நம்ம அடுத்த வகுப்புல பார்ப்போம். நன்றி.